அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ் பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டினை பார்த்துட்டு இருக்கோம். இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இதற்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். ஒன் பை ஒன்னாக நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக புரிய வரும். அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு நோட் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸ் பிஎன்எஸ்எஸ் கலர் ஒர்க் புக் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வரது இருக்குது. இது வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லைனில் வரேன். நான் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட். இந்த இடத்துல நீங்கள் ஹைராச்சி ஆஃப் கோர்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இதற்கு முன்னாடி ஒரு 10 வீடியோக்கு முன்னாடி இருக்குது அந்த வீடியோ. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டின், அதாவது இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டினை உங்களால் தங்கு தடை இல்லாமல் அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைராச்சி ஆஃப் கோர்ட்டில் தான் வராரு. அவருக்கு உண்டான அதிகாரங்கள், அவருக்கு உண்டான கான்செப்ட் என்னன்றது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அட் த கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரையல் முடிஞ்சு போச்சு, சென்டென்ஸை கொடுக்குறாரு. த அக்யூஸ்டு டு 3 years இம்ப்ரிசான்மெண்ட். ட்ரையல் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டில் 3 வருஷம் தண்டனை கொடுத்துட்றாரு. ரெஸ்பெக்டிவ்லி ஆன் 2 different சார்ஜஸ். த சென்டென்ஸ் டு ரன் கான்சிக்யூட்லி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. டிசைடு தமிழில் படிக்கிறேன் பாருங்க. முதல் நிலை மஜிஸ்ட்ரேட் வழக்கு முடிவில் குற்றவாளிக்கு 2 குற்றச்சாட்டுகளுக்கு தலா 3 ஆண்டுகள், ஒரு குற்றச்சாட்டுக்கு 3 ஆண்டுகள், இன்னொரு குற்றச்சாட்டுக்கு 3 ஆண்டுகள் அப்படின்னு விதிக்கிறார், தண்டனை விதிக்கிறார். அந்த தண்டனை பார்த்தீங்கன்னா ஒன்றினுக்கு பின் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த இடத்துல அவர் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாரு. அந்த ட்ரிக்கு என்னன்றதை நான் சொல்கிறேன். நான் தண்டனைகள் ஒன்றினுக்கு பின் ஒன்று அப்படின்ற மாதிரி அளிக்கிறாரு. இது சரியாக ஆலோசனை வழங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ண வேண்டியது தான். முதல்ல எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி இதுக்கும் பண்ண போகிறோம். வெதர் த அக்யூஸ்ட் இஸ் கமிட் டு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். ஆமாம், தெளிவாக சொல்லியாச்சு. 2 சார்ஜஸ் எஸ்ன்னு சொல்லிட்டீங்க. வெதர் இன் திஸ் கேஸ் ட்ரையல் ஆன் மெஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் வேலிட் அப்படின்ற மாதிரி கேட்குறது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு பாயிண்ட்டை கூட ஆட் பண்ணிக்கிங்க. இந்த கேஸை ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டு ட்ரையல் பண்ணுறதுக்கு வேலிடான்னு கேட்டால் எஸ்ன்னு கொடுக்கலாம் நீங்கள். ஆனால் அந்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருடங்களாக மட்டும்தான் இருக்கணும். 3 வருடங்களுக்கு மேலே போகுதுன்னா அது செஷன் கோர்ட்டில் போயிடும். அப்போன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டு 6 வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்துருக்காரு. அதனால் அவர் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கொடுக்கறதுக்குண்டான, அதாவது தண்டனை கொடுப்பதற்குண்டான முகாந்திரம் அவர்கிட்ட இல்லை அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல நோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னொரு காலத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் அலோ பண்ண, அதாவது இந்த சென்டென்ஸை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி எஸ் கொடுங்க. அவர் ஏன் கொடுக்கக்கூடாதுன்றது இந்த 6 வருஷத்தை நீங்கள் கணக்கு காமிக்கலாம். வெதர், அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்க. வெதர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் கிவ்ஸ் சென்டென்ஸ் இன் 6 years இஸ் வேலிடான்னு சொல்கிறாங்க. நோ, அவருக்கு 3 வருடங்களுக்கு மேலே அவருக்கு தண்டனை கொடுக்க முகாந்திரம் கிடையாது, அவருக்கு அதிகாரம் இல்லை. அதனால தான் இந்த ஹைராச்சி ஆஃப் கோர்ட்டை பார்க்க சொல்கிறேன். ஒரு 10 வீடியோக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும் உங்களுக்கு. வெதர் த அக்யூஸ்ட் சேலஞ்சஸ் ஆஃப் திஸ் சென்டென்ஸ், அந்த சேலஞ்சஸ் பண்ண முடியுமா, இந்த 6 வருட தண்டனையை எதிர்த்து அவரால் அப்பீலுக்கு போக முடியுமா, அதில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ்ன்னு தெளிவாக சொல்லியாச்சு. காரணம் என்ன? நீங்கள் ஹைராச்சி ஆஃப் கோர்ட்டுக்கு போகணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டுடைய அதிகாரங்களை பார்க்கணும். அவருடைய அதிகாரங்கள் என்ன? 3 வருடத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்டனைகளை தான் இவரால் விதிக்க முடியும். அதே போல் 10,000 ரூபாய் கொண்ட வழக்குகளை தான் இவரால், இந்த தண்டனை தான் இவரால், ஃபைனை தான் இவரால் கொடுக்க முடியும். இவ்வளோ விஷயங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல அழகாக இம்ப்ளிமெண்ட் ஆகுது பாருங்கள். இன்வால்வ்டு செக்ஷன் 23, 25 இன்வால்வ் ஆகுது பிஎன்எஸ்எஸ்ல. அப்படின்னா என்னன்றது இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கு. செக்ஷன் 23 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், சென்டென்ஸ் வித் மெஜிஸ்ட்ரேட் மே பாஸ் 3 years இம்ப்ரிசான்மெண்ட். அது முதல் தர மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்தால் 3 வருடங்களுக்கு உள்ளதான் அவரால் தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 25 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, கான்சிக்யூட்டிவ் சென்டென்ஸை பற்றி பேசுது. அதாவது தொடர் தண்டனைன்னு சொல்லுவாங்க. இதற்கு 1 வருடம், இதற்கு 1 வருடம், இதற்கு 1 வருடம் அப்படின்ற மாதிரி. இவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்டனைக்கு 1.5 வருடமோ, இன்னொரு தண்டனைக்கு 1.5 வருடமோ, மொத்தம் 3 வருடங்கள் இவர் வழங்கியிருந்தா இந்த இல்லுஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல
வந்தே இருக்காது. இவர் இதற்கு 3 வருடம் அதற்கு 3 வருடம் போது ரெண்டுத்தையும் கூட்டும் போது 6 வருடங்கள் ஆகுது. ஸோ 6 வருடங்கள் இவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. இதை தான் நீங்கள் இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுத போகிறீங்க. ஃபேக்ட் ஆஃப் கேசஸ், ரைட் ஆல் செக்ஷன்ஸ் இன் பிரீஃப். சும்மா அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் எழுத போகிறீங்க. ஒரு 5 லைன் எழுதுனீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடி கிட்ட வரீங்க. கேஸ் ஸ்டடியில் இந்த இடத்துல என்ன போட்டிருக்க, மதன்லால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், ஆல் இண்டியா ரெக்கார்ட் 2009, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த வழக்கு 569 நம்பர் பக்கத்தில் இருக்குது. என்ன சொல்கிறாங்க இந்த மதன்லால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில், மெஜிஸ்ட்ரேட்டின் பவரை மீறி கான்சிக்யூட்டிவ் சென்டென்ஸ் விதித்தால் அது சட்ட விரோதம். இவருடைய பவரை மீறி நான் கான்சிக்யூட்டிவாக கொடுக்குறேன், என்னுடைய பவர் 3 வருட காலம்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் ஒன்றினுக்கு பின் ஒன்றாக நான் கொடுத்து அதை நான் சமன்படுத்த விரும்புகிறேன். இந்த இடத்துல நான் ஒரு ட்ரிக் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல கான்செப்டை நான் சொல்கிறேன். நான் ஒன்றினுக்கு பின் ஒன்றாக, ஸோ அந்த மாதிரி கொடுக்குறேன் நான். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு 3 வருடம் இதற்கு 3 வருடம், 2 தண்டனைக்கு 3 எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் 3 வருடம், ஆனால் தண்டனைகள் 2, நான் 3க்கு மிகாமல் தான் கொடுத்துருக்கேன், அதனால் என்னை எதுவும் நீங்கள் கேட்க முடியாது அப்படின்ற ட்ரிக்கை அவர் இதில் அப்ளை பண்ணியிருக்காரு ஆனரபிள் ஜட்ஜ். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு மொத்தமே கொடுக்கக்கூடிய அதிகாரம் 3 வருடங்கள் தான், 6 வருடங்கள் உங்களுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்றத நீங்கள் இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக தெளிவாக சொல்லிடணும். இவ்வளோதான் கான்செப்ட். கேஸே முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கொடுக்குறீங்க. கன்க்ளூஷன் கொடுத்த உடனே இந்த கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகும். என்னெல்லாம் உள்ள சேர்த்து எழுதணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஹைரார்ச்சி ஆஃப் கோர்ட்டை எழுதாமல் உங்களால் இந்த கொஸ்டினை தொடவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன்று, செக்ஷன் 23 and 25 கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. கான்சிக்யூட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தொடர்ச்சியான குற்றங்களுக்கு தண்டனைன்னு அர்த்தம். அது இவ்வளோ விவகாரங்கள் தெரிஞ்சிச்சுன்னா இது எழுத வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இது மட்டும் இல்லை, பல ஜட்ஜ்மெண்ட்டும் நீங்கள் எழுதலாம், கேஸ் ஸ்டடியும் எழுதலாம். நீங்கள் ஒன்றும் தவறுன்றும் கிடையாது. இது மட்டும் தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமான விடை கிடைக்கும். மிக மிக எளிமையான பகுதி தான் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். இந்த இல்லுஸ்ட்ரேஷனை வேறு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லுஸ்ட்ரேஷனையே கிட்டத்தட்ட ஒரு அரை பக்கத்துக்கு வரைக்கும் கொண்டு வரலாம். நீங்களாம் திருச்சி அப்படி அழகாக கொண்டு வரலாம். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பண்ணி ஆகக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கீங்க. உங்களுடைய வெயிட்டேஜ் என்னன்னு இந்த பார்ட் சியில் கரெக்ஷன் பண்ணுறவங்க மிக எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து திறமையானவர், இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வெயிட்டேஜ்ன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா திறமையானவர்கள் என்றதில் சிறிது அளவும் ஐயம் கிடையாது. நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. நம்மளுடைய மோட்டிவ் பார்த்திங்கன்னா நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நல்லபடியாக மக்களுக்கு சேவை செய்யணும். சும்மா ரவுடிதனம் பண்ணிட்டு தெரியக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய ஆசை. செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.